வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பாரம்பரிய ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். அஞ்சரை பெட்டி குழம்பு. அஞ்சரை பெட்டி குழம்பு அப்படின்னா நம்ம அதாவது ஸ்பைஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுக்கும்போது ஒன்று ரெண்டு சிந்தி அடியில பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் இருக்கும். மாசம் ஒரு முறை அதை தேய்ச்சி திரும்ப நம்ம ரீஃபில் பண்ணும்போது அந்த எல்லாம் கலந்துருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாம அதுல இருந்து ஒரு குழம்பு. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அந்த காலத்துல கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம எந்த அளவுக்கு எக்கானமியா யோசிச்சிருக்காங்க பாருங்க. நம்மளும் வந்து இந்த ஸ்பைஸ் பாக்ஸை நம்ம கிளீன் பண்ணி ரீஃபில் பண்ணும்போது இனிமே இந்த குழம்பு வேஸ்ட் பண்ணாம நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பாரம்பரிய முறையில அஞ்சரை பெட்டி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அஞ்சரை பெட்டி குழம்பு பண்றதுக்கு பாருங்க, எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இருக்கு. இதை நல்லா ஊற வச்சுட்டு புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். மற்றபடி இந்த குழம்புக்கு வறுக்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஞ்சரை பெட்டி குழம்புக்கு இந்த குழம்பு பொடிக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பாருங்க, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். வெந்தயம் செவந்து வரும்போது 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வந்து நல்லா பொரியணும், இல்லைன்னா வந்து குழம்பு வந்து கசப்பு தட்டிடும். பாருங்க, கடுகு வந்து நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும் போது ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் செவந்து வரும்போதே ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, மிளகாயும் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். மல்லி விதை வந்து லாஸ்ட்ல சேர்த்து வறுக்கணும். இது ரொம்ப சீக்கிரம் வறுப்பட்டு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வறுக்கக்கூடாது. மல்லியும் வறுப்பட்டு நல்ல ஒரு மணம் வருது. இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே ஜீரகத்தையும் வறுத்துப்போம். இப்போ இதை வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல நல்லா பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிக்கலாம். அதே கடாய் தான் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். பாருங்க, வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கியாச்சு. நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து புளி தண்ணியாக கரைச்சிருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த புளி தண்ணி வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கணும். நல்லா கொதிச்சு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போயாச்சு. நம்ம வறுத்ததை நான் மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா அந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்போம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. கன்சிஸ்டன்சியும் பாருங்க பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான அஞ்சரை பெட்டி குழம்பு சர்விங்க்கு ரெடி. அஞ்சரை பெட்டி குழம்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடா சாதம், வாழைக்காய் கறி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். இந்த குழம்பு பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்லா அப்படி திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் குழம்பு இருந்தாலே போதும். நிறைய சாதம் பிசையலாம். பிசையும் போதே பார்த்தா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இந்த வாழைக்காய் கறியோட அஞ்சரை பெட்டி குழம்பு சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. பிரமாதமாக இருக்குங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சில சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே மனசுக்கே திருப்தியாக இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு. நம்ம புதுசு புதுசாக என்ன கண்டுபிடிச்சி சமைச்சாலும் அந்த காலத்தில் பெரியவா சமைச்ச சமையல் தான். அந்த டேஸ்ட்டு தான். நல்ல உப்பு, புளிப்பு, காரம்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்படி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி உப்புமாக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இந்த அஞ்சரை பெட்டி குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.